ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோடாக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட்டை சுருக்கமாக பேசிட்டு அதோட நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ மகளே என் மருமகளே இதெல்லாம் வந்து டுடே டுமாரோ ரெண்டுமே சேர்த்து அப்படியே சுருக்கமாக பேசிடலாம். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசி சின்ன தம்பி கூட வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வரதுக்காக போகிறாங்க. கூட பார்த்தோம்னா துளசியோட தங்கச்சி வேணி இருக்காங்களா, அவங்களும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போகுது இங்கே சின்ன தம்பி கையில் சின்ன வயசில் அதாவது துளசியோட ஃபோட்டோ தான் இவரு இங்கே வச்சிருக்காரு. அம்முன்னு இவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளார பார்த்தோம்னா அவங்க ஸ்கூலோட அந்த 4ஆம் வகுப்பு குரூப் ஃபோட்டோவிலையும் பார்த்தோம்னா அதே ஃபோட்டோ தான் இருக்குது, அது துளசி தான். இப்போ பார்த்தோம்னா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசிக்கு அதாவது அபிராமி நாச்சியார் இருக்காங்களா, அவங்க வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. இதனால் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளார ரொம்பவுமே அப்படியே பாசமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ துளசியோட அப்பா அம்மா வந்து அபிராமியை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து பேசுகிறாங்க. அடுத்து இவங்க சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறத பார்த்த சின்ன தம்பி வந்து அவங்களுக்கு சுற்றிலாம் போடுறாங்க, ரொம்பவுமே பாராட்டுறாங்க. இந்த மாதிரி மாமியார் மருமகள் இருந்துட்டால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இவங்களுக்கு பார்த்தோம்னா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு உண்டான அந்த பந்தக்கால் நடுறது அந்த வேலைலாம் நடக்கும்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதாவது வந்து எப்படியாவது இதை நிறுத்துன்னு சொல்லி பாண்டியும் சூடாமணியும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுற பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்த நாள் பந்தக்கால்லாம் நட்டு நல்லபடியாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாளை அப்படிங்கிற புறமா இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பந்தக்கால் நட்டாங்க இல்லையா, அதை அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி போகும்போது அப்படியே பாண்டி தள்ளி விட்டுறாங்க. பந்தக்கால் கீழே விழுந்துச்சுன்னா அபசகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் பார்த்தோம்னா அப்படி ஒரு கீழே உழுவ போகிற அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா எல்லாரும் பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சின்ன தம்பி பாஞ்சு போய் அந்த பந்தக்காலை பிடிச்சி நிறுத்திடுறாரு. கல்யாணமும் நல்லபடியாக நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் சிவகாமி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நம்ம அன்னன்னைக்கு உள்ள கதையை மட்டும் பேசுவோம், ஏன்னா ரொம்ப லாங்காக பேசிட்டோம்னா அப்புறம் பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. என்ன தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து யோசித்து பேசினாலும் ஓரளவு பார்த்து பேசினோம்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போதைக்கு கதை பார்த்தோம்னா செம்ம சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.